Hello everyone, welcome to Online Capture to Work. இந்த வீடியோவில் யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். அதே மாதிரி எங்கள் பேஜை ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதில் தான் நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அண்ட் நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜஸ்க்கும் ரிப்ளையும் பண்ணுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆன்லைன் கேப்சர் டு ஒர்க். ஸ்டெப் 1. நான் இப்போது நீங்கள் கொடுத்த கேப்சா ஒர்க்கில் என்னோடய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டேன். ஏர்ன் பண்ண யூஎஸ்டி என்னோடய கேப்சா அக்கௌண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் கேப்சா ஒர்க்கில் மினிமம் யூஎஸ்டி ஏர்ன் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண அந்த மணியை உங்கள் யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை உங்களுக்கு நாங்கள் கரெக்டாக பே பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், எங்களுக்கு கேப்சா ஒர்க் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி தரீங்க. இப்போ எங்களுக்கு யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி தருவீங்களா? இல்லை, யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட் நீங்களே தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதை எப்படின்னு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக பே பண்ணணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நீங்களே உங்கள் யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட், யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்? நீங்கள் எங்கள் பேஜில் ஒர்க் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் நாங்கள் உங்களுக்கு யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ப்ரௌசரில் அந்த வாலெட் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். சில டீட்டெயில்ஸ் கம்பல்சரி, சில டீட்டெயில்ஸ் கம்பல்சரி இல்லை. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அக்கௌண்ட் நேம் அண்ட் அதுக்கு கீழே ஃபுல் நேம், இது ரெண்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட் நேமும் உங்கள் ஃபுல் நேமும் சேமாக கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம் அருண்குமார்னா அக்கௌண்ட் நேம்லையும் ஃபுல் நேம்லையும் சேமாக அருண்குமார்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் சிட்டி நேம் டைப் பண்ணுங்கள். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், மும்பை, கொச்சின், லக்னோ, இது மாதிரி நீங்கள் எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த சிட்டி நேம் டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் கம்பல்சரியாக தரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் கண்ட்ரி சூஸ் பண்ணணும். சூஸ் த கண்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். அதில் காட்டுற லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஜிப் ஆர் போஸ்டல் கோட் டைப் பண்ணணும். இது வேறு எதுவும் இல்லை, உங்கள் பின்கோட் தான். உங்கள் ஏரியாவுக்குன்னு செப்பரேட்டாக பின்கோட் இருக்கும், அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணணும். உங்கள் பர்சனல் இமெயில் அட்ரஸை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இமெயில் அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணணும். இதுவும் கம்பல்சரியாக தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் டைப் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் அக்கௌண்ட் டைப் செலக்ட் பண்ணணும். நீங்கள் பர்சனல்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, பிஸ்னஸ் செலக்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பாஸ்வேர்டில் நம்பர்ஸும் இருக்கணும், லெட்டர்ஸும் இருக்கணும். ஸோ ரெண்டும் கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டில் வர லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ABCD 1 2 3 4 ஆர் QWER 1 2 3 4 ஆர் PASS 1 2 3 4 ஆர் PASS 1 1 1 1. இது மாதிரி ஈஸியாக டைப் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக 2 டைம்ஸ் 2 பாக்ஸ்லையும் டைப் பண்ணுங்கள். மிஸ்டேக் எதுவும் பண்ணாதீங்க. மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் அகெயின் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் 2 டைம்ஸ் ஃபில் பண்ணிட்ட அப்புறம் அந்த பாஸ்வேர்டை மறக்காமல் இருக்க எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஹியூமனானு வெரிஃபை பண்ணுறதுக்கு இமேஜில் இருக்கிற நம்பரை டைப் பண்ணணும். இதில் எப்போயும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எனக்கு 141237 இருக்குது. உங்களுக்கு ஷோ ஆகிற நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணணும். ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட அப்புறம் ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடும். இன்கேஸ் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணியிருந்தாலோ ஆர் கம்பல்சரியாக ஃபில் பண்ண வேண்டியது ஃபில் பண்ணாமல் விட்டுட்டாலோ ஆர் பாஸ்வேர்ட் தப்பாக இருந்தாலோ எரர் பேஜ் வரும். என்னென்னு செக் பண்ணிவிட்டு அகைன் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க. ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் காட்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு மெம்பர் ஐடி க்ரியேட் ஆகியிருக்கும். அது நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. உங்கள் இமெயில் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நியூவாக இமெயில் ஒன்று வந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் யுவர் பர்சனல் மெம்பர் ஐடின்னு 8 டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கும். அதான் உங்கள் யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட்டோட மெம்பர் ஐடி. அதையும் காப்பி பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்வேர்டு ஒன்று சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ மெம்பர் ஐடியும் இருக்குது. இந்த 2 டீட்டெயில்ஸையும் வச்சு தான்
நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் மெம்பர் ஐடியும் பாஸ்வேர்டும் எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிடுங்க. நாங்களும் அதை எங்கள் டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் மெம்பர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அனுப்பிட்ட அப்புறம் நாங்கள் உங்களுக்கு யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட் லாகின் பண்ணுற லிங்க் அனுப்புவோம். லாகினை கிளிக் பண்ணால் வாலெட் லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் மெம்பர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜில் காட்டுற நம்பரையும் அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். 3 டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்ட அப்புறம் அத்தன்டிகேட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். 3 டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் உங்கள் அக்கௌண்ட் பேஜுக்கு போயிடும். மெம்பர் ஐடியிலையோ ஆர் பாஸ்வேர்ட்லையோ ஆர் நம்பர் டைப் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் லாகின் ஆகாது. என்ன எரர் வருதுன்னு பார்த்து அதை கரெக்டாக மாற்றிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்ட அப்புறம் இப்படி தான் உங்கள் அக்கௌண்ட் மெயின் பேஜ் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் மாடிஃபை செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு போகும். இந்த பேஜில் சேஞ்ச் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ஐடென்டிட்டி செக் ஆப்ஷன் நீங்கள் டிசேபிள் பண்ணணும். இதை ஏன் டிசேபிள் பண்ண சொல்கிறோன்னா அப்போ தான் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டிசேபிள் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் பின் நம்பர் ஃபில் பண்ணணும். அப்போ தான் ஐடென்டிட்டி செக் டிசேபிள் ஆகும். பின் நம்பர் உங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்பியிருப்பாங்க. உங்கள் இமெயில் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஐடென்டிட்டி செக் டிசேபிள் கன்ஃபர்மேஷன்னு ஒரு இமெயில் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் அந்த இமெயிலை ஸ்க்ரால் பண்ணி பாட்டமுக்கு போனால் உங்களுக்கு பின் நம்பர் கிடைக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க ஆர் எழுதி வச்சுக்கோங்க. அகெயின் உங்கள் வாலெட் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இந்த பின் நம்பரை பேஸ்ட் ஆர் டைப் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்ட அப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிட்டா இந்த பேஜில் க்ரீன் சிம்பிள் போயிடும். இது பண்ணிட்ட அப்புறம் எங்களுக்கு இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் யூஎஸ்டி வாலெட்டை ஆப்லேயே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம். வெப்சைட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஆப்பில் ஈஸியாக இருக்கும். அதை நாங்கள் வெப்சைட்லேயே உங்களை ஐடென்டிட்டி செக் டிசேபிள் பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம இனிமேல் ஆப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி உங்கள் மெம்பர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் மெம்பர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு டைம் ஃபில் பண்ணால் போதும். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்ட அப்புறம் ரிமெம்பர் பாஸ்வேர்டுன்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மெம்பர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஆப்லேயே சேவ் ஆகிடும். அதுக்கு கீழே காட்டுற நம்பர்ஸை பக்கத்து பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. இது வெரிஃபிகேஷனுக்காக பண்ணணும். எல்லாம் ஃபில் பண்ணிட்ட அப்புறம் லாகின் கிளிக் பண்ணுங்கள். மெம்பர் ஐடி பாஸ்வேர்ட் நம்பர் டைப்பிங் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டா ஆப்பில் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜை எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இதுக்கப்புறம் நாங்கள் உங்களோட யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட்டையும் உங்கள் கேப்சா அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிவிடுவோம். அப்படி லிங்க் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் எப்போல்லாம் உங்கள் கேப்சா அக்கௌண்ட்டில் மினிமம் 0.50 USD ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் உங்கள் யூஎஸ்டி வாலெட் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோன்னு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.